நகையை நல்லா வளைச்சு விடுவோம். எப்படி எடுக்கறான்னு பாப்போம். நிச்சயதார்த்தமா நடத்துற, ஏண்டா இந்த நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு நீயே கதற போற பாரு. டோர் லாக் ஆயிருக்கு. ஏய், என்னாச்சு மித்ரா? யார் உன்னை உள்ள வச்சு லாக் பண்ணா? ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு தான் லாக் பண்ணிட்டு போனாங்க பாரு. யாருன்னே தெரியல. சரி, இப்ப அதை விட மித்ரா, சீக்கிரமா வா. அங்க உன் நகைய பாரதி போட்டு ட்ரையல் பாத்துட்டு இருக்கா. என்ன பாரதியா? அவ எப்படி இங்க வந்தா? ஐயோ, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், நீ முதல்ல வா. பாரதி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் செலக்ட் பண்ணி வச்ச ஜுவல்ல நீ ட்ரையல் பாத்துட்டு இருப்ப? ஏய், ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு இங்க வந்த? நெக்லஸ் கழட்டு. மேடம், சார் என்கிட்ட ஒரு வேலை சொல்லிருந்தாரு, அதனால தான் வந்தேன். இவங்க தான் ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. இருங்க கழட்டுறேன், நீங்களே ட்ரையல் பாருங்க. நெக்லஸ கழட்ட முடியல, ரொம்ப டைட்டா லாக் ஆயிடுச்சு. இரு, நான் ட்ரை பண்றேன். பாரதி, இரு, நான் ட்ரை பண்றேன். பின்னாடி இருக்கிற கொக்கி நல்லா நசுங்கி இருக்கும் போல இருக்கே, கழட்டவே முடியல. உன்னை யார் இங்க முதல்ல வர சொன்னா? வந்து சும்மா இல்லாம நெக்லஸ்ல எதுக்கு போட்டு ட்ரை பண்ற? இப்ப பாரு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்து வச்ச நெக்லஸ் உன் கழுத்துல கழட்ட முடியாம இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? எனக்கு நெக்லஸ் இப்படி லாக் ஆகும்னு எப்படி தெரியும்? மேடம், முதல்ல இவ கழுத்துல இருக்கிற நகையை கழட்டுங்க. நான் ட்ரை பண்றேன் மேடம். வாங்க மேடம். நெக்லஸ் கழட்ட முடியல மேடம். அததான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேனே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த நெக்லஸ கட் பண்ணியாவது அவ கழுத்துல இருந்து எடுங்க. எனக்கு அது வேணும். மேடம், அது நியூ டிசைன் மேடம். கட் பண்ணா திரும்ப உருக்கி தான் செய்யணும். பரவாயில்லைங்க, கட் பண்ணுங்க. மேடம், வேண்டாம் மேடம். கட் பண்ணுங்கன்னு சொல்றேன். மித்ரா, கட் பண்ணா அவங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு? நிறைய டிசைன் இருக்கு, நீ வேற பாரு, வாங்கிக்கலாம். இருக்கட்டும். ஆதி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு பிடிச்ச நெக்லஸ் அவ கழுத்துல இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அதுதான் வேணும். மித்ரா, சின்ன புள்ளத்தனமா இப்படி அடம் பிடிக்காத. வேற நகை வாங்கிக்கோ. பாரதிக்கு அந்த நெக்லஸ் அழகா தான் இருக்கு. அப்படியே இருக்கட்டும், விடு. எவ்வளவு செலவானாலும் நான் பே பண்ணிக்கிறேன். மாப்ள, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாட்டி, இது சாதாரண விஷயம். இதை போட்டு சும்மா காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். மித்ரா, நீ வேற டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாரு. நல்லா பண்றீங்க ஆதி. எனக்கு எந்த நகையும் வேண்டாம். பாட்டி, நீங்க மோதிரத்தை செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நான் போறேன். நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்கனவே இருக்கிற ஏதாவது ஓல்டு ஜுவல்ஸ் இருக்கும்ல, அதே போட்டுக்கிறேன். மித்ரா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? வேற டிசைனை பாரு. எனக்கு எதுவும் வேண்டாம். பாரதி, எப்பவும் ஒன்னால பிரச்சனை தான். நீ இப்ப கடைக்கு வந்ததுனாலதான் நல்லபடியா நடந்திருக்க வேண்டிய விஷயம் இப்படி ஆயிடுச்சு. பாரு, மித்ரா கோச்சிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? என்ன மேடம், நான் வேணும்னே பண்ண மாதிரி பேசுறீங்க? இது எதேர்ச்சியா நடந்துருச்சு. இதுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க. என் சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் புடிச்சுக்கோங்க. பரவாயில்ல பாரதி, கம்பெனி ஃபயர் ஆனதால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்கோம். ஏ மித்ரா, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். நீ என்னடானா ரெடி ஆகாம நார்மல் ட்ரெஸ்ல வந்திருக்க? பாட்டி, மண்டபத்துக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் அங்கதானே வர சொல்லிருக்கேன். அவங்க வந்துதான் என்ன ரெடி பண்ணுவாங்க. அப்படியா? அப்ப சரி. பாட்டி, மண்டபத்துல எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு.
நம்ம போய் ரீச் ஆகிறதுக்குள்ள சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க. சரி. அப்புறம் நல்ல நேரத்துல ஆதியும் மித்ராவும் ரெடி ஆயிட்டாங்கன்னா நிச்சயதார்த்த பத்திரிக்கையை வாசிச்சிடலாம். நல்லதுமா, நல்லது. அது சரி, உங்க வீட்டுக்காரர் எங்க? அவர் ஒரு சின்ன வேலையா வெளியூர் போயிருக்காரு. அவரு நேரா மண்டபத்து வரத்துக்குள்ள நம்ம போயிடலாம். அப்படியா? சரி சரி. ஏங்க அப்புறம் என்ன, எல்லாரும் வந்தாச்சுல்ல, கிளம்ப வேண்டியதானே? கிளம்பலாம் கிளம்பலாம். மித்ரா பாட்டி. வா, பூஜை ரூம்ல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். வா. சரிங்க பாட்டி. பாரதி, மித்ரா இப்ப அவ வீட்ல விளக்கேத்துற மாதிரியே ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்லயும் அவ தான் விளக்கேத்த போறா. நீ நினைக்கிறது எதுவும் நடக்க போறதில்ல. அப்படியா சொல்ற? இப்ப நான் சொல்றத கேளு. ஆதியோட வீட்ல நான் ஏற்கனவே விளக்கேத்தி வாழ்ந்தவன். இப்ப மறுபடியும் அவர் கையால தாலி கட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்து நான் தான் விளக்கேத்த போறேன். அத அந்த ஆண்டவன் எப்போ முடிவு பண்ணிட்டான். யார் நினைச்சாலும் அத மாத்த முடியாது. மித்ரா சாமி விளக்க ஏத்திட்டு வரட்டும். நாம இன்னொரு மேட்டரை டிஸ்கஸ் பண்ணலாமா? இந்த துரைன்னு ஒருத்தன் உங்களுக்கு நாயா வேலை செஞ்சுட்டு இருந்தானே, அவனை கொன்னு காட்டுக்குள்ள பெருசா வச்சீங்களே ஒரு விளக்கு, அந்த விளக்க கொளுத்தி விட்டது நீங்க தாங்கிற ஆதாரம் மட்டும் என் கைக்கு வரட்டும். அவ்வளோ பெரிய ஜோதிய காட்டுக்குள்ள எரிச்சிட்டு எப்படி அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இங்க வந்து என்கிட்ட தைரியமா பேச முடியுது? காட்டுக்குள்ள நீங்க பத்த வச்ச நெருப்பு எங்க வேணா எப்ப வேணாலும் வெடிக்கும்.